என்றவாறே மன்றாடுவோம். பாவிகளை மன்னிக்க மனுவரெடுத்த அன்பின் கடவுளே, இந்த நள்ளிரவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்புலகிற்கு கொண்டு வந்த வெளிச்சத்திலே வாழ ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை நீர்த்தாமே திறந்தரணும். கிறிஸ்து இயேசுவை ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களில் பிறக்கச் செய்கின்ற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பெற்றுத்தாரும். மனுவருமான இறைமகன் கிறிஸ்து இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். சபையார் கைவாக அமருங்கள். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்த இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் அன்பையும் எதிர்பார்ப்பையும் சந்தோஷத்தையும் சவால்களை சந்திக்கின்ற தைரியத்தையும் கொண்டு வருகின்ற நற்பிறப்பாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட 4 திருமறை வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுடைய பிறப்பினுடைய உலகளாவிய தன்மையை நாங்கள் காண்கின்றோம். இன்று பலர் கிறிஸ்துவினுடைய பிறப்பை தங்களுக்கு மட்டும் உரிய ஒரு பிறப்பாக சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம். மறுபுறத்திலே முழு உலகமும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பெரும்பாலானோர் இதை வெறுமனே வர்த்தக பாணியிலே பார்வையிலே ரீதியிலே இதை ஒரு சாதாரண கொண்டாட்டமாக கருதுகின்றார்கள். இரண்டுமே தவறான கண்ணோட்டம். முதலாவது, கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய பிறப்பல்ல. அவர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை. திருமறையிலே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே இருளிலே வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், காரிருளிலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வெளிச்சம் அல்லது ஒளி உதித்தது என்று தான் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் இருக்கவில்லை, மக்கள் தான் இருந்தார்கள். பலவிதமான சமய நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் கூட்டம் இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்று யாருமே அறியப்படவில்லை. இன்று நாங்கள் அந்த செய்தியை வாசித்தாலும் அந்த மக்கள் கூட்டத்துக்குள் தான் கிறிஸ்தவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். 96வது திருப்பாடலிலே சங்கீதத்திலே அனைத்துலக மக்கள், எல்லா நாடுகளும் எல்லா ஜாதிகளும் என்று பாடலாசிரியர் பாடுகின்றார். அவர் அனைவரையுமே ஆண்டவரை தொழுது கொள்ள அழைக்கின்றார். ஆண்டவருக்கு புதிய பாடலை பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரை. ஒரு நாட்டிலே ஒரு கிராமத்திலே வாழ்கின்ற ஒரு எல்லைக்குள் வாழ்கின்றவர்களை மட்டும் அழைக்கவில்லை, உலகெங்கும் வாழ்கின்ற யூனிவர்சல் ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா இடங்களிலும் வாழுகின்ற அனைவருமே கிறிஸ்து இயேசு கடவுளை போற்ற அழைக்கின்றார். அதே போல தீத்துவுக்கு எழுதின திருமுகத்திலும் நாங்கள் காண்கின்றோம். அங்கேயும் அவருடைய குறிப்பாக 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் இந்த கடவுளுடைய அருளை தங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடுகிறார். முற்றிலும் தவறானது. ஆண்டவருடைய அருள் அனைவருக்கும் சொந்தமானது. அவர் உலகத்துக்கு கொண்டு வந்த வெளிச்சம் காரிருளிலே யார் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது, சொந்தமானது. உலகத்திலே கடையிலே வரை எந்த இடத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அவன் கடவுளை தொழுது கொள்ள தகுதியுடையவன், கடவுளை போற்ற உரிமை உடையவன். இந்த பகுதியிலும் திருச்சபையிலே இருக்கின்ற மக்களுக்காக தீர்த்து மூலமாக இந்த கடிதத்தின் ஆசிரியர் சொல்லுகின்றார், எல்லா மனிதருக்காகவும் கடவுளுடைய அருள் உலகத்துக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது. சிறப்பாக கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்வில் அது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர் கடவுளுடைய அருளை, தந்தையினுடைய அருளை எல்லையற்ற முறையிலே எல்லோருக்கும் அள்ளி வழங்கி வருவார். அவர் யாருக்குமே வரையறை செய்து கடவுளுடைய அருளை வரையறை செய்யவில்லை.
அங்கேயும் நாங்கள் பார்க்கின்றோம் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பினுடைய உலகளாவிய தன்மையை, அவருடைய பணியினுடைய உலகளாவிய தன்மையை. கடைசியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதிக்கு வருகின்ற பொழுது, தாவீதின் ஊரிலே பிறந்தாலும், தாவீதினுடைய வம்சத்திலே கிறிஸ்து இயேசு பிறந்தாலும், அவர் பிறந்த இடம் மிகவும் ஏழ்மையான, சாதாரணமான என்று கூட சொல்ல முடியாத, அழைக்க முடியாத ஒரு நிலை. அங்கும் பார்க்கின்றோம், தாவீது என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரவேலர்களுக்குள்ளே அரசன், அந்த வரிவம்சத்திலே வருகின்ற பொழுது ராஜரீக பிறப்பாக இருந்திருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு. ஆனால் ராஜரீக பிறப்பு இடந்த இடத்தின் அடிப்படையிலோ அல்லது நிகழ்ந்த விதத்தின் அடிப்படையிலோ ராஜரீகமானதாக காணப்படவில்லை. மாறாக அது சாதாரணமான இடத்திலே இடம்பெற்றதாலே, யாராலும் இலகுவிலே அணுகக்கூடிய ஒரு இடத்திலே இடம்பெற்றபடினாலே எல்லோருக்குமே சொந்தமான ஒரு பொது இடமாக காணப்பட்டது. மனிதருக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கூட. நீங்கள் பார்த்தால் உங்களுடைய கிரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மனிதர்கள் வாழ்கின்ற இடம் அல்ல, மிருகங்கள் வாழ்கின்ற இடம், கால்நடைகள் வாழ்கின்ற இடம். கால்நடைகள் தங்களை காத்துக்கொள்ள மனிதரால் அமைத்து கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் கிறிஸ்துவுடைய பிறப்பு. உலகளாவிய என்று சொல்லுகின்ற பொழுது அது மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்போடு சேர்ந்த அனைத்தும் அதற்குள்ளே உருவாக்கப்படுகின்றன. The birth of Christ is a universal birth. உலகளாவிய பிறப்பு. இந்த உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு நாட்டிலே, கிராமத்திலே உரிமை கொள்கின்றவராய் நாங்கள் வாழ்கின்றோம். அவ்வாறான எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எந்த அளவுக்கு உலகளாவிய தன்மை உள்வாங்கப்படுகின்றது என்று நாங்கள் பல நேரங்களிலே கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய அருளையும் அவருடைய பிறப்பையும் அவருடைய பிறப்பிடம் பெற்ற விதத்தையும் வரையறை செய்து கொண்டு எங்களுக்கென்றே ஒரு சதுரத்தை நாங்கள் அமைத்து கொண்டு அதற்குள்ளே நாங்கள் வாழ்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளியிலே வர அழைக்கப்படுகின்றோம். அரசர்கள் என்னுடைய அரண்மனையிலே மெசியா அல்லது விடுதலையாளர் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள், நிகழவில்லை. கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு சந்தோஷம், எல்லாருக்குமே வெளிச்சம். எப்படிப்பட்டவர்கள் வெளிச்சம்? உண்மையிலே இருளிலே, அறியாமையிலே, துன்பத்திலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அது வெளிச்சம். அதிகாரத்திலே, ஆணவத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அது ஒரு சவால், அது ஒரு ஏமாற்றம். ஆகவே எங்களுடைய பிறப்பிலும் எந்த அளவுக்கு உண்மைத்துவமும் உலகளாவிய தன்மையும் காணப்படுகின்றது. 3 கருத்துக்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, கிறிஸ்மஸ் இஸ் a story of inspiration. கிறிஸ்து பிறப்பின் கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிறிஸ்து பிறப்புடைய கதை, இந்த கதை ஒரு ஏவுதலின் அல்லது ஆட்கொள்ளப்படுதலின் ஒரு கதை. முதலாவதாக எங்களுக்கு தெரியும், திருமறை இறை ஏவுதலால் ஏவப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மறை. ஆகவே தான் அது திருமறை. இதை எழுதுவதற்கு கடவுள் தெரிந்து கொண்டவர்களும் ஆவினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே திருமறை கடவுளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாகிய மக்களை கொண்டு இறை ஏவுதலால் எழுதப்பட்டது ஒன்று என்றதை வாசிக்கின்றோம். இறை ஏவுதலால் அவர்கள் ஆட்கொள்ளப்படவில்லை என்றால் திருமறை இன்று எங்களுடைய கைகளிலே தவற வாய்ப்பில்லை. அதுபோலவே தான் இரண்டாவதாக, மரியாளும் கடவுளாலே ஆட்கொள்ளப்பட்டார். தூய ஆவி உன்மேல் நிலவிலும் அது உன்னை ஆட்கொள்ளும். The Holy Spirit will come upon you. உன்னை அது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும். ஆகவே உன்னிடத்தில் உதிப்பது புனிதமானது, தூய்மையானது, கலங்கமற்றது. இங்கே கடவுளுடைய மகனை இந்த உலகத்துக்கு பிறப்பிப்பதற்கு கன்னி மரியாள் ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுகின்றார். She was inspired by the Holy Spirit. மூன்றாவதாக, இந்த கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற நேரம் எந்த அளவுக்கு எங்களுடைய செலிப்ரேஷனில் ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் காணப்படுகின்றது. To what extent are we inspired by the Holy Spirit in all our celebrations at this time of Christmas? ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் இல்லாமல் வெறுமனே இதை நாங்கள் சாதாரண நிகழ்வாக கொண்டாடுவோம் என்றால் இது கமர்ஷியலைஸ் ஆகின வர்த்தக ரீதியான ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கும்.
உலகளாவிய தன்மை எங்களுக்குள் உள்வாங்கப்படவில்லை என்றால் நாங்களும் ஒரு குறுகிய நிலைக்குள் இருந்து கொண்டு கூண்டுக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவை வரையறை செய்து கொண்டு கொண்டாடுகிற ஒரு கூட்டமாக இருக்கும். இரண்டு நிலையிலிருந்து நாங்கள் வெளியிலே வர அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஆவியானவர் தான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். மரியாள் ஆவினாலே ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது தன்னுடைய சுயத்தை இழக்கின்றார். ஆவியானவர் இடம் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய சுயம் கீழே போகும். கடவுளுடைய திட்டம் எண்ணம் மேலெழுந்திருக்கும். ஆரம்பத்திலே அவனுடைய அறிவு அல்லது அவருடைய சந்தேகம் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. என்னுடைய புருஷனை நான் அறியேன், இது எவ்வாறு நடக்கும்? ஆனால் தேவனுடைய சத்தத்தை அல்லது செய்தியை கேட்ட பிறகு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வாக்கின்படி எனக்கு ஆகப்படுவது. இந்த மரியாள் தூயானால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை ஒரு அவுட்வர்ட் சைன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வெளிவாரியான ஒரு அனுபவமாகவும் ஒரு அடையாளமாகவும் அவர் எலிசபெத்தை வாழ்த்துகின்ற பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிலே இருந்த யோவான் குழந்தை துள்ளிற்றென்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் பார்க்கின்றோம் இவருடைய வாழ்த்துதலிலே அவள் ஆட்கொள்ளப்பட்டதை அவர் வெளிக்காட்டுகின்றார். அதை சொல்றார், உடைய வாழ்த்துதல் காதுகளை சரி எட்டுகின்ற பொழுது என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை களிப்போடு துள்ளிற்று. மூன்றாவதாக இன்று எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களிலே எந்த அளவுக்கு உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய தன்மை வெளிக்கொண்டு வரப்படுகின்றது. எங்களுடைய கொண்டாட்டங்களிலே உண்மையும் ஏழ்மை தன்மையும் காணும். ஏழ்மை என்பது பணமற்ற நிலை அல்ல, தாழ்மையான சிம்பிளிசிட்டி. இது எந்த அளவுக்கு காணப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டம் ஆடம்பரமான கொண்டாட்டம் அல்ல, அது ஆன்மீகத்தினுடைய கொண்டாட்டம், ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்படுவதனுடைய கொண்டாட்டம், சாதாரணமான எளிமையான கொண்டாட்டம். இரண்டாவது தான் சொல்றேன், ஆட்கொள்ளப்படுதல். இட்ஸ் a Christmas story is a story of inspiration. இரண்டாவதாக கிறிஸ்மஸ் ஸ்டோரி இஸ் a story of liberation. கிறிஸ்து இயேசுடைய பிறப்பின் கதை விடுதலையின் கதை. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் மோசே எவ்வாறு எகிப்திய அடிமையத்திலிருந்து மக்களை வழிநடத்தி வெளியிலே கொண்டு வந்தாரோ அதுபோல உலகளாவிய பாவத்திலிருந்து கிறிஸ்து இயேசு மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகின்றார். மோசேயுடைய விடுதலை போராட்டத்துக்கும் கிறிஸ்து இயேசுடைய விடுதலை போராட்டத்துக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் அதுதான். மோசே விடுதலை செய்தது எகிப்திலே மட்டும் அடிமையாயிருந்த ஜியோகிராபிக்கல் புவியியல் ரீதியாக ஒரு அரசனுக்கு அடிமைப்பட்டிருந்தவர்களுக்கு மட்டுமே அவன் விடுதலை பெற்றுக் கொண்டான். ஆனால் கிறிஸ்து இயேசுடைய விடுதலை எல்லாருடைய உலகளாவிய மக்களுடைய அனைவருடைய பாவங்களுக்காகவும் விடுதலை பெற்றுக் கொடுத்தது. மாறாக கிறிஸ்து இயேசுடைய அவருடைய பாலைவன அனுபவமாக இருக்கலாம், மோசேயுடைய பாலைவன அனுபவமாக இருக்கலாம், தனிமையான பயங்கரமான ஆபத்திலே தன்னுடைய குழந்தை பருவத்தை காத்து கொண்ட மோசையாக இருக்கலாம். அதே போல கிறிஸ்தியஸுடைய குழந்தை பருவம் ஆபத்தில் இருந்து ஏரோது கொள்ள வகை தேடுகின்றான். அங்கே எகிப்திலே மன்னனை மோசையை கொள்ள வகை தேடினான். ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசைக்கும் கிறிஸ்தியஸுடைய பால பருவத்துக்கு பெரிய வித்தியாசம். போத் வர் இன் டேஞ்சர், ரெண்டு பேரும் ஆபத்தில் இருந்தார்கள் சிறு வயதில். ஆனாலும் இருவருமே விடுதலை நோக்கி மக்களை வழிநடத்தினார்கள். பழைய ஏற்பாட்டிலே மோசே, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசு. ஆகவே கிறிஸ்து இயேசுகளுக்கு கொண்டு வந்த விடுதலை உலகளாவிய விடுதலை. அது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு, மக்கள் கூட்டத்துக்கு, கிராமத்துக்கள். ஆகவே அந்த விடுதலை கதையிலே, இந்த ரட்சிப்பின் கதையிலே நாங்கள் பார்க்கின்றோம் 3 காரணங்களை. ஒன்று, இந்த லிபரேஷன் ஸ்டோரியில் கடவுளும் மனிதனும் இணைகின்றார்கள். கடவுள் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து மோசையை தெரிவு செய்து அனுப்புகின்றார். அது எகிப்திலிருந்து விடுதலை. மனிதனை ஒருவனை மோசையை கடவுள் தெரிவு செய்கின்றார். இங்கே வருகின்ற பொழுது தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். இங்கே இறைவன் மனிதனும் இணைந்து செயல்படுகின்றார்கள். மரியாதை தெரிவு செய்கின்றார், யோசேப்பை தெரிவு செய்கின்றார், பழைய ஏற்பாட்டிலே மோசையை தெரிவு செய்கின்றார். ஆகவே கடவுள் இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுப்பது மனிதன் மூலமாக. மனிதனும் கடவுளும் இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் இந்த விடுதலை பிறக்கின்றது. இதுக்கு இன்னும் பல பேர் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஷிப்போரா பூவான்ற 2 நர்சஸ், 2 தாதிமார்கள் அல்லது செவிலித்தாய் இருந்தார்கள் மோசேயினுடைய உயிரை காப்பாற்றுவது. இங்கே பார்க்கின்ற பொழுது யோசேப்பும் மரியாளும் காப்பாற்றுகிறார் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து. இவ்வாறு கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது
விடுதலையின் பயணத்திலே அவர் யாரை குறித்து கொண்டாரோ கடைசி வரை அவர்களை பாதுகாத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். அதே போல இந்த இரட்சிப்பின் விடுதலையின் கதையிலே ஆண் பெண் இருவருமே இணைகின்றார்கள், செயற்படுகின்றார்கள். யோசேப்பை மட்டும் தெரிவு செய்யவில்லை, மரியாதையும் தெரிவு செய்கின்றார். ஆகவே ஒரு ஆண் பெண் என்ற இன அல்லது பால் பாகுபாடு இரட்சிப்பின் கதையிலே, இந்த விடுதலையின் கதையிலே எங்கும் காணப்படவில்லை. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு தான் செய்யலாம், பெண்களுக்கு செய்யலாம், அப்படி எதுவுமே அங்கே இருக்குல்ல. த ஸ்டோரி ஆஃப் லிபரேஷன் இஸ் ஸ்டோரி ஆஃப் ஹியூமனிட்டி, மனிதத்துவத்தினுடைய ஒரு கதை. அந்த மனிதத்துவம் என்கின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வருகின்றார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், அரசர்கள் எல்லாருமே வருகின்றனர். ஆகவே இன்று நாங்கள் பல விடுதலை போராட்டங்களில் ஈடுபடுகின்றோம். ஏதாவது நல்லது நடக்கணும், தீயதில்லாமல் போகணும், வெளிச்சத்துக்குள்ளே வரணும், இருளில்லாமல் போகணும். இதுதான் சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்ன விடுதலை போராட்டம் கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில். ஆனால் இதுக்குள்ள எங்களுக்கு பெரும் பிரச்சனை இருக்குது. யார் இதை செய்கிறது? பெரியாளா, சின்னாளா, பணக்காரனா, படிக்காதவனா, நல்ல ஜாதியா, கெட்ட ஜாதியா, இப்படி தான். எங்களோட ஜாதியா, இன்னொரு ஜாதியா, என்னுடைய இனமா, இன்னொரு இனமா. நல்ல நோக்கம் நல்லது தான், விடுதலைங்கிற நோக்கம் நல்லது. ஆனால் அதை செயற்படுத்துபவர்களை குறித்து எங்களுக்குள்ளே பல பிரிவுகள், பிளவுகள். இது அடிமைத்தனம். இன்னும் நாங்கள் விடுதலை போராட்டத்தை மேற்கொள்ள அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரவில்லை. இன்றைய கிறிஸ்தியசுடைய பிறப்பு அத்தகைய எல்லா தடைகளையும் வரைகளையும் தாண்டி வெளியிலே வரைகளை அழைக்கின்றது. அவைதான் மரியாதையுடைய பாடலை சொல்லுகிறான். செல்வந்தர்களை, நல்லவர்களை, அகந்தை உள்ளவர்களை எல்லாமே கீழே தள்ளி ஏழை எளியவர்களை கிறிஸ்து உயர்த்தி, மன்னிக்கும், கடவுள் உயர்த்தி நிறுத்தினார். மரியாதையுடைய பாடலை வாசிச்சா தட்ஸ் த சாங் ஆஃப் லிபரேஷன், விடுதலை பாடல் தான். அவர் எப்படி படிக்கிறார்? ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு அவர் படிக்கிறார். அங்கே தான் கடவுளுடைய விடுதலையின் பாடலை நாங்கள் பார்க்கின்றோம். மரியாதையுடைய பாடல்கள். இன்று எங்களுடைய இந்த செலிப்ரேஷன்ஸ், எல்லா கொண்டாட்டங்களிலும் எந்த அளவுக்கு விடுதலை உணர்வு காணப்படுகின்றது. கடைசியாக கிறிஸ்மஸ் ஸ்டோரி இஸ் a story of collaboration. இதுக்கு தமிழில் சொல்லப்போன்னு சொன்னால் உடன் உழைப்பு. ஒருவரோடு சேர்ந்து உடன்பட்டு இருவருமாக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் சேர்ந்து உழைக்கின்ற, செயற்படுகின்ற ஒரு நிலை. இணைவாக்கம், இணைந்து செய்கின்ற உருவாக்கம். இதுதான் கிறிஸ்தியஸுடைய பிறப்பின் செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. தனியாக இருந்து ஃபைட் பண்ணாத, சேர்ந்து ஃபைட் பண்ண. தனியாக இருந்து நல்ல விஷயங்களை செய்வதை விட சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளும் மனிதனும் இணைந்து விடுதலையை முன்னே கொண்டு வருகின்றார்கள். மனிதனும் இணைகின்றார்கள். மரியாளும் யோசேப்பும் இணைந்து உலகத்தாயாக, உலகத்தின் தகப்பனாக இயேசுவுக்கு அவர்கள் காணப்படுகின்றார்கள். 2 பேர் செய்யலாம். அதே போல மேய்ப்பர்கள் ஒரு மீது நான் நேற்றும் ஒரு இடத்துல சொன்னேன். அரசர்களும் இடையர்களும் வருகின்றார்கள். அதிகாரம் பொருந்தியவர்கள், படித்தவர்கள், எந்த அதிகாரமும் இல்லாமல் படியாத பாமர மக்கள் கூட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற இடையர்கள். இவர் இருவரும் அந்த தொழுவத்திலே இணைகின்றார்கள், அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். ஆகவே எந்த விதமான பாகுபாடு இது மனிதனும் இணைகின்றது. கடவுளும் மனிதனும் இணைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் மரியாதை தெரிவு செய்கின்றார், தேவதூதனை அனுப்புகின்றார். யோசேப்பை தெரிவு செய்கின்றார், தேவதூதனை அனுப்புகின்றார். விண்ணகம் மண்ணகத்தை கட்டி தருகின்றது, முத்தமிடுகின்றது. தி ஹெவன் கிஸ் தி எர்த். இதுதான் நாங்கள் பார்க்கின்றோம். இணைவாக்கம், உடன் உழைப்பு. மூன்றாவதாக இந்த சிந்தனைகள், விசுவாசமும் அறிவும் இணைகின்றது. யோசேப்பு ஒரு நீதிமான், ஆனால் அவன் விசுவாசம் உள்ளவன். விசுவாசத்துடைய ஒரு வெளியே நாங்கள் காட்டுகிற விதம் நீதிமானாக வாழ்வது. இந்த நீதிமானாகவே வாழ்ந்தபடியினாலே மரியாதை தள்ளி வைக்க நினைக்கின்றான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனோடு உடன்பட்ட பிறகு, அவன் அதன் மூலமாக ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவன் மரியாதையை சேர்த்துக் கொள்ளுகின்றான். மரியாதை சேர்த்துக் கொள்வது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் அந்த சூழல். ஆனால் அவன் தன்னுடைய நேர்மை என்ற நிலையிலே இருந்து அவன் கீழே இறங்கி விசுவாசத்தின் அடித்தளத்திலிருந்து மரியாதை சேர்த்துக் கொள்ளுகின்றான். மரியாதையினுடைய வாழ்வுக்கு வருகின்ற பொழுது அவள் பரிசுத்தமானவள், தூய்மையானவள், புருஷனை அறியேனே. ரொம்ப ரஷனாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அம்மா மரியா. எப்படி நான் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது? எனக்கு ஒரு கணவன் இல்லையே, இந்த மாதிரி அப்படி இல்லையே, இது சாத்தியமாகுமா? ஒரு லாஜிக். அப்பொழுது தேவதூதன் சொல்கிறார், தூயாவின் மேல் வர நினைக்கிறோம். அந்த நேரம் அந்த லாஜிக்கெல்லாம் பகிர்ந்து வச்சுட்டாங்க.
தர்க்க சாஸ்திரத்தை மரியாள் ஒரு புறம் வைத்துவிட்டு கடவுளுடைய வார்த்தையை நம்புகின்றார். அங்கேதான் நாம் பார்க்கின்றோம், அறிவும் ஆன்மீகமும் விசுவாசமும் இணைகின்றது. நேர்மையும் விசுவாசமும் இணைகின்றது. ஆனால் விசுவாசமே மேலோங்கி காணப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசு பிறப்பை கொண்டாடுகிற நாங்கள் எந்த அளவுக்கு மனிதனாக இணைந்து செயற்படுகின்றோம், இந்த செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு நாங்கள் மனிதரோடு மனிதராக இணைந்து செயற்படுகின்றோம், எந்த அளவுக்கு எங்களுடைய எண்ணங்களும் விசுவாசமும் எங்களுடைய அறிவும் விசுவாசமும் எந்த அளவுக்கு இணைந்து பயணிக்கின்றது, எந்த அளவுக்கு நாங்களும் கடவுளும் தெய்வ சிந்தையும் மனித சிந்தையும் சேர்ந்து செயற்படுகின்றது. இந்த 3 காரியங்களும் மனதில் இருத்தி இந்த கிறிஸ்து பிறப்பை ஆன்மீகம் நிறைந்த, அதே போல விடுதலை சார்ந்த, அதே போல உடல் உழைப்பு அடித்தளத்திலே நாங்கள் கொண்டாடுவோம். The birth of Christ is a story of inspiration. It is a story of liberation, and also it is the story of collaboration. Let us work towards these 3 values in our life as we keep the birth of Christ this year. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். விடுதலையாளராக எங்கள் மத்தியிலே வந்து பிறந்த கடவுளே, நீர் மனிதனோடு இணைந்து உலகத்துக்கு தந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நீர் பல்வேறுபட்ட மனிதர்களை தேர்வு செய்து ஆவியானவரால் அவர்களை ஆட்கொள்ள செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் ஆன்மீகம் சார்ந்த, விடுதலை உணர்வு சார்ந்த, அதே போல மற்றவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற உடன் உழைப்பு சார்ந்த கொண்டாட்டங்களை எனக்கு உதவி செய்யும். இறை மனிதன் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். எங்கள் பிதாவே.